மும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் பகவத்கீதையின் 11வது அத்தியாயத்தை பார்க்கப் போகின்றோம். பகவானை பற்றி, கிருஷ்ண பகவானை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால், கிருஷ்ணா உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை எனக்கு காட்டு என்று அர்ஜுனன் கேட்கிறான். தன்னை காட்டுகிறான் பகவான். இதுதான் இந்த சாப்டர். இது பண்ணும்போது இந்த காட்சி காண்பதற்கு, இப்படியெல்லாம் அனுபவிப்பதற்கு என்ன வேண்டும் என்றால் அனன்ய பக்தி வேண்டும், அந்நியமில்லாத பக்தி வேண்டும். நீ வேறு நான் வேறு இல்லை என்கின்ற அளவில் என்னோடு ஒன்றி போகின்றவர்கள், அதுக்கு தான் அனன்ய பக்தின்னு பேர். அப்படி பண்ணுகின்றவர்கள் என்னை தரிசிக்க முடியும். இந்த கோணத்தில் இந்த முனிவர்களால் தேவர்களாலும் பார்க்க முடியாத இந்த காட்சியை நீ இன்று காண்டாய் அப்படிங்கிறது கிருஷ்ணன். இப்போ இதை பற்றி விசாரிக்கும் பொழுது பகவான் விளக்கம் கொடுக்கிறார். விஸ்வரூப தரிசனத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும்போது, விஸ்வரூப தரிசனம் என்பது விஸ்வாத்ம தரிசனம் என்கிறார் பகவான். விஸ்வாத்ம தரிசனம் என்றால் எல்லா ஆத்மாவும் என்னிலேயே ஒடுங்கி போகிறது என்பதுதான் விஸ்வாத்ம தரிசனம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆத்மாவும் என்னிடத்திலேயே ஒடுங்கி போகிறது என்று பகவான் கிருஷ்ணனை பார்த்து கேட்டபோது கிருஷ்ணன் சொன்ன பதில் இது. விஸ்வாத்மாவும் நானாகத்தான் இருக்கின்றேன். அதாவது எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற அந்த இறைவன் நான் தான் என்ற கருத்தை சொல்கின்றார் கிருஷ்ணர். எல்லாருடைய இதயத்திலும் இருக்கின்றார் என்றால் நாம் எல்லோருமே தெய்வமாகத்தான் இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது அனன்ய பக்தி, நீ வேறு நான் வேறு என்று கிருஷ்ணனிடம் யார் பக்தி இல்லாமல் செலுத்துகிறார்களோ, கிருஷ்ணா நீ வேறு நான் வேறு என்று எண்ணம் இல்லாமல் கிருஷ்ணனை தங்கள் உயிராகவே எண்ணுகின்றவர்கள் அந்த விஸ்வ தரிசனத்தை பார்க்க முடியும். விஸ்வ தரிசனம்னா நீயே கிருஷ்ணனாக இருப்ப, நீயே ரமணனாக இருப்ப. அதுதான் விஸ்வ தரிசனம். உனக்கு என்ன வேணுமோ அது தெரிவிக்கப்படும். இது வேறு அது வேறு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையை காட்டுகிறார் கிருஷ்ணன். பகவான் சொல்லுகின்ற பொழுது, ரமண பகவான் சொல்கின்ற பொழுது, கிருஷ்ண பகவான் என்ன சொல்கின்றார் என்றால், எல்லாருடைய ஆத்மாவிலும் நான் தான் இருக்கின்றேன், ஒவ்வொருடைய உடலிலும் நான் தான் இருக்கின்றேன் என்று கூறுகின்ற பொழுது, அந்த விஸ்வாத்மாவாக இருக்கின்ற இறைவனை சரியாக புரிந்து கொண்டால் அதுவே விஸ்வரூப தரிசனம். இதை தவிர தனியாக காமிக்கிறது அப்படிங்கிறதுலாம் செகண்டரி. நீங்கள் இறை நம்பிக்கையோடு இறைவனை மட்டுமே தேடுகின்ற பொழுது நீங்கள் இறைவனாகவே ஆவீர்கள். நீங்களே அந்த விஸ்வரூபன் என்பதுதான் சரியான உயர்ந்த கருத்து. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவன் என்கின்ற பற்றிய எண்ணங்களிலேயே வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். எப்படியெல்லாம் வாழ்கின்றவர்கள் அந்த உயர்நிலையை இறைவனாகவே ஆவார்கள்